வணக்கம். இன்றைக்கி மணக்க மணக்க வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டில் முருங்கைக்காய் சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற வீடியோஸையும் பாருங்கள். முருங்கைக்காய் சாம்பார் அதுக்கு இன்றைக்கி துவரம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரே 1 விசில். அதுக்குள்ளே நம்ம காய்கறியை வேக வச்சிடலாம். முருங்கைக்காய் சாம்பார்னால இன்றைக்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு 2 காய்கறி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 உருளைக்கிழங்கு 1 முருங்கைக்காவும் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுடலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் தோலை மட்டும் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பார் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ட்ரையாகவே பச்சை கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு அது செவந்து வந்ததும் சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தனியா மல்லி விதைகள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுருங்க. அது கூட வரமிளகா 1, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாம்பார் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு வரமிளகா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிடாமல் நல்லா வறுத்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வறுக்கும்போது நமக்கு அது நல்ல வாசனையாக வரும். தனியா அந்த வாசனை எடுத்து பார்த்தாவே நமக்கு நல்ல ஒரு வாசனை தெரியும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. ஏன்னா சாம்பார் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாமல் நல்லா இருக்கணும். ஸோ இந்த தேங்காயை நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்து வாசம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. 1 விசில் விட்டு எடுத்த பருப்பை எடுத்து பார்த்துக்கலாம். இந்தளவுக்கு நமக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தேங்காய் மசாலாவை அரைச்சி வச்சாச்சு. காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வெந்த பருப்பில் வேக வச்ச காய்கறிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சாம்பார் மாவு மாதிரி வேணும்னா 1 விசிலுக்கு பதிலாக 3 விசில் விட்டு எடுத்து இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் பருப்பாக வேணுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 1 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ புளி கரைசல் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளோடு செஞ்சிங்கன்னா 1 கப் துவரம்பருப்புக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா போட்டுட்டு மசாலா சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா பபுளாக கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து உப்பு ஆட் பண்ணலை. எல்லாம் நல்லா வெந்து வரும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே மல்லித்தலைகள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ சாம்பார் நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூடவே கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் சாம்பாருக்குள்ளே சின்ன வெங்காயமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா
நம்ம சாம்பாரை நான் வேறு பவுலில் மாற்றி வச்சிட்டேன். இப்போ அந்த சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பை. சாம்பார் தூள் யூஸ் பண்ணோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், அரைச்ச மசாலா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் ரெண்டுமே பாதி அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் சூப்பரான டெக்ஸ்டரில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, முருங்கைக்காய் சாம்பார். நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அவரைக்காய், கேரட் எது வேணாலும் போட்டு செய்யலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.